நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பகுதியில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஜோதிட பலன்கள் சொல்லும்போது முக்கியமாக என்னுடைய பங்களிப்பில் ரொம்ப ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறது வழக்கம். நிறைய ஏகப்பட்ட வள கொல அந்த மாதிரிலாம் பேசிய பழக்கமே கிடையாது. அதனால் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், எதனால் உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால் உங்களுக்கு நல்லது நடக்காமல் போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். ஏதாச்சும் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நேமுமே தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களுக்குள்ளார போக போகிறோம். மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான உங்கள் அனைத்து ராசியினருக்குமே மிக துல்லியமான பலன்களை இப்போது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறீர்கள். எதை எப்போ செய்யணுங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். ரிஷபராசியினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே அந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் நமக்கு கெடுதல் மட்டுமே பண்ணும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ வக்ரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு மாறி பின்னோக்கி நகர்வது. அப்படி நகரும் பொழுது அது முந்தைய ராசிக்கு போயிடுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் மீனத்தில் தான் அவர் வக்ரம் அடைகிறாரு. பட் அந்த மீனத்துக்குள்ளாரே தான் ட்ராவல் பண்ணுறாரு. முந்தைய ராசியான கும்பத்துக்குள்ளார போகல. ஸோ மீனத்தில் நிற்கக்கூடிய அந்த சனி ஏற்கனவே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல தான் நிற்கிறார். 11ஆம் வீடுங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரனுடைய அதிபதிக்கு சனி ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சனி மிகவும் நல்லவர். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய நன்மைகள் இன்னும் அதிகப்படுத்தி தரக்கூடிய இடத்திற்குத்தான் அவர் சென்றிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் நமக்கு கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி குரு வேற பார்க்கிறார். குரு பார்க்கும் பொழுது இன்னும் சுப பலன்கள் அதிகமடையும், லாபங்கள் அதிகமடையும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் காரிய சித்தி அடையும். ஸோ இந்த வேறு யாராச்சும் சொல்லி பயமுறுத்தி இருந்தாங்க, சனி வக்ரத்தில் அதனுடைய பலன் கிடைக்காதுன்னு பயமுறுத்தி இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நிச்சயம் நல்ல பலன்களே கிடைக்கும். இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் தடை தாமதங்கள் ஆகி இருந்திருக்கலாம். அது இனிமேல் ஒவ்வொன்றா விலகும். இன்னும் சொல்லப்போனால் ஏதாச்சும் வம்பு வழக்குகள் இருந்தால் கூட அது எல்லாமே பைசலாகி உங்களுக்கு வர வேண்டிய பணமோ அல்லது சொத்து பாகமோ எல்லாமே இந்த காலத்தில் சேரக்கூடிய ஒரு மிக உன்னத காலமாக இது இருக்க போகுது. ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் உங்களுக்கு குருவுமே கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் நவந்திருக்கார். அதுவும் உச்ச குருவாக இருந்து முயற்சி ஸ்தானத்தில் நின்று அவர் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பெரிய நல்ல விஷயம். ஏன்னா இதே 11ஆம் வீட்டை அவர் 7, 9, 11ஆம் பார்வையில் 11ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு சனி. ஸோ இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்திற்கு நல்லதே பண்ண போகிறார். குறிப்பாக நீங்கள் சுக்கிர கஷேத்திரமான ஸ்ரீரங்கம், திருப்பதி போன்ற இடங்களுக்கு பெருமாளுடைய தரிசனம் செய்துட்டு வரும்போது இந்த பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் அபரிதமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலே நான் ஒரு குறிப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, எண்கணித ரீதியாகவும் நீங்கள் உங்களுடைய தற்போதைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இதே வக்ர சனி குரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த பகுதியின் மூலம் கொடுத்துருக்காரு. அதையுமே மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரெட்டிப்பாகும். இவ்வளோ நாள் நிறைய சேனலில் ஓன்னு சொல்லித்தாங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமேல் நடக்கும், நிச்சயம் நடக்கும். நல்லதுக்கு நோக்கி உங்களுடைய லைஃபு அடுத்தடுத்த பகுதிக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக சுப பலன்கள், அதாவது நமக்கு லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் நமக்கு பணம் தருது அப்படிங்கும்போது அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் ஏற்கனவே ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருப்பீங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம், அது பாதியிலே நின்றுருக்கலாம், அது நல்லபடியாக நடந்து முடியும். சில பேர் ஜாப் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, கிடைக்காம இருந்திருக்கலாம். அல்லது ஒரு சேல்ரி ஹைக் எதிர்பார்த்துருப்பீங்க, அப்ரைசல், அது கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ கிடைக்கும் அது எல்லாமே. இப்போ திடீர்னு எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரக நகர்வுகள்லாம் தான் காரணம். ஸோ உண்மையிலேயே ஒரு மிக சிறப்பான காலத்திற்குள்ளார அடி எடுத்து வைக்கிறீங்க. ரொம்ப உறுதியாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தரலாம்.
இவ்வளோ நாள் முயற்சி பண்ணியுமே ஒன்றுமே நடக்கலை சார், இப்போ மட்டும் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த வக்ரப்பயிற்சி காலங்கிறது 26 ஜூலை 2026 தொடங்கி 10 டிசம்பர் 2026 வரைக்கும் தான் இருக்குன்னாலுமே கூட இதே காலகட்டம் முடிகிற சமயத்தில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் நடக்கும். இந்த ராகு வந்து உங்களுக்கு அவருமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு உங்கள் ரிஷபத்திற்கு வருகிறார். 9ஆம் வீட்டில் ராகு 3ஆம் வீட்டில் கேதுவும் வரும் பொழுது அது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும். எல்லா வகையிலையுமே ஒரு சிறப்பான காலகட்டத்துக்குள்ளார அடியெடுத்து வச்சுருக்கீங்க. இதற்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எண்கணிதம் பற்றின முக்கியமான விஷயத்தையும் கேட்டு செயல்படுத்துங்க. உங்கள் லைஃபு ஒரு கோல்டன் பீரியடுக்குள்ளார என்ட்ராங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகிறார் அல்லது கெட்டது பண்ண போகிறார் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் கூடுதலாக நிறைய கிரகங்களுடைய இணைவெல்லாம் வேறு இருக்குது. ஒரு மனிதனுக்கு இந்த கிரகங்கள் நல்லது மட்டும் பண்ணுறது மாதிரி பிடிச்சி நிறுத்திட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அது சுற்றுற பாதையில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், கொடுக்குற பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் மேடுகளும் வரும், உயர்வுகளும் வரும், பள்ளமும் வரும், வீழ்ச்சியும் வரும் வாழ்க்கையில். ஆனால் நமக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்மூத்தான லைஃப் தான் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். பெரிய தொந்தரவுகள் இல்லாத, தடங்கல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அதற்கு தான் நம்ம முன்னோர்கள் நம்பர்ஸை வச்சுமே நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பரிகாரமாக ஒரு கோயிலில் போய் ஒரு 108 சதுர தேங்காய் உடைக்கணும்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் வந்து 48 நாட்கள் வந்து விரதம் இருந்து ஒரு மண்டல கால இந்த ஐயப்ப பூஜையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, மாலையெல்லாம் போடுறாங்க இல்லையா? இது மாதிரி எல்லாமே நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர். வீட்டில் நீங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.